ஆக்சுவலி சம்டைம்ஸ் தோணும் எனக்கு, லைக் அந்த 3 வேர்ட்ஸ், அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ தோஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி மேஜிக்கல். யா, ஐ ஹோப் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நம்மளும் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா, அந்த 3 வார்த்தை வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப ஒரு மேஜிக்கலான வார்த்தை. லைக் அந்த ஒரு 3 வார்த்தையினால் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அழகாக மாற்றவும் முடியும், அட் த சேம் டைம் வந்துட்டு அவனை எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாதாளத்துக்குள்ளே தள்ள முடியுமோ தள்ளவும் முடியும் அப்படின்றது. ஸோ இது நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்ற அவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் நீங்களே உங்கள் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா மூவிஸ் பார்த்துருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய மெம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏன் உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். ஸோ தோஸ் 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ், யாஸ், இட்ஸ் லவ். ஸோ இந்த காதல், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி காதலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் காதல்லே இல்லாமல் அது வெறும் ஒரு பற்று மட்டும் இருந்ததுன்னா, ஜஸ்ட்டு ஒரு பிடிப்பு மட்டும் இருந்ததுன்னா, ஒருவேளை அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் கஷ்டம் தானே. ஸோ அதை தான் நம்ம முன்னால் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த வாரம் டாபிக் என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அட்டாச்மெண்ட் அண்ட் லவ். ஸோ நம்ம போன வாரமே வந்துட்டு லைக் அட்டாச்மெண்ட்னா என்ன, லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்த்தோம். ஆனால் அதோட காஸ், அந்த ரீசன், அன்வென்டா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்கும், என்ன இவன் லைக் வந்தான் லவ் அட்டாச்மெண்ட் பற்றி பேசினா, பட் ஆனால் இவன் வந்துட்டு என்னென்னு சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தயவு செய்து திட்டாதீங்க, ஐம் ஸோ சாரி. பிகாஸ் வந்துட்டு எல்லாமே ஒரே கதையில் சொல்லிட்டோம்னா பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஹூக்குக்காக தான் அப்படி வச்சுருந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் எல்லோரும் நம்மளோட பாட்காஸ்ட் கேட்டுட்ருப்பீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், முன்னால் கேட்டிருந்தீங்கன்னா 2022 நம்மளோட பாட்காஸ்ட் பில்லோ தாட்ஸ் அப்படின்ற நேம் தான் ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த நேம் கொஞ்சம் எல்லாருக்கும் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தனால அகெயின் நம்மளோட பாட்காஸ்ட் பில்லோ தாட்ஸ்ன்னு திரும்ப வந்துட்டு நம்ம அப்படி தான் வரப்போகுது. ஸோ எஸ், ஸோ இனிமேல் நம்மளோட பாட்காஸ்ட் அகெயின் பில்லோ தாட்ஸ் அஸ் நெஞ்சோடு நேரம் அப்படின்ற நேமில் தான் வந்துட்டு இனிமேல் எல்லா எபிசோட்ஸும் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் கேளுங்க. ஓகே, ஸோ லவ் விசஸ் அட்டாச்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ லவ்ன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மல்டிஃபேசட்டட் எமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாச்மெண்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அது லவ்வுக்கு ஈக்குவலாக கிடையாது. பட் ஆனால் என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் எப்படின்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நம்ம டீப்பாக போகணுன்னா இங்கே அட்டாச்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று வருது. அதை பற்றி நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி பார்த்தோம், ஜான் போபல் வருது. ஸோ என்னென்னா இந்த தியரி பேசிஸில் எப்படி இருக்குன்னா, இந்த அட்டாச்மெண்ட்டை வந்துட்டு ஜான் வந்துட்டு 4 வகையாக பிரிக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா செக்யூர் அட்டாச்மெண்ட். இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் 81.8% ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்டு வைடில் வந்துட்டு செக்யூர் அட்டாச்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க ஒரு நல்ல கேரிங், ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஹுட்டில் வந்துட்டு வளர்ந்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படின்னா, ஒரு மாதிரி ஒருத்தவங்க மேலே ஒரு ஃபியர் ஆஃப் லாஸோ இல்லை செக்யூரிட்டியாக வந்தால் கூட ஒரு ரியலான லவ் இருந்திருக்கும். ஸோ ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் இருந்திருக்கும், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பீப்புளால கண்டிப்பாக லவ்க்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. அதோன்னு வந்துட்டு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். ஸோ செகண்ட் கேட்டகரி, இந்த மாதிரி பீப்புள் வந்துட்டு உலகத்தில் 13.2% இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. ஸோ இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், இந்த அட்டாச்மெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க தான் வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட்டுக்கே வந்துட்டு மெயினான ரீசன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். லைக் என்ன மாதிரினா, இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் உள்ள பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபியர் ஆஃப் லாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி எதிர்பார்ப்பாங்க, ஜெலஸ் ஆவாங்க, பொசஸ் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா, சின்ன வயசில் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தோ இல்லாட்டினா அவங்களோட கேர் கிவர்ஸ் கிட்டே இருந்தோ ஒரு முறையான பாசமோ இல்லாட்டினா வந்துட்டு ஒரு கேரோ கிடைக்காதனால இவங்க அந்த மாதிரி ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் அ வெரி ரஃப் சைல்ட்ஹுட் இன் தர் இயர்லி டேஸ், அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூனால் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. ஸோ ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் பீப்புள்னால தான் அட்டாச்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை இதாகுது. ஸோ இவங்க தான் வந்துட்டு அட்டாச்மெண்ட் இது பண்ணுவாங்க, லவ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக காதல்ன்ற பேரில் விழுந்துருவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல கேரோ ஒரு லவ்வோ அவங்க கிடைக்காத ஒரு விஷயத்த அவங்க ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, அது உண்மைன்னு நம்பி அந்த அட்டாச்மெண்ட்டை லவ்னு நினச்சி ஈஸியாக விழுந்துடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்.
ஸோ த அவாய்டட் அட்டாச்மெண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்துட்டு இவங்க சின்ன வயசுலேருந்து கேர் கிவர்ஸ் கிட்ட இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான லவ்வோ கேரோ கிடச்சிருக்காது. அவங்க என்ன இருப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்டபானாகவே வளர்ந்துருப்பாங்க. ஸோ ரூடாகவே இருந்திருப்பாங்க, ஒரு ஆட்டிடியூட் காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு யார் பாசம் காட்டினாலும் பிடிக்காது. ஓ பாசம் காட்டுறியா, ஃபைன், இனிமேல் கிட்ட காட்டாத, இது உன்னோட லிமிட்டோட வச்சுக்கோ, ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்துட்டு கம்மி தான், பட் ஆனால் என்னன்னாலும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவாய்டட் அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே இருக்காது. ஒரு ஆல்வேஸ் காஷியஸோட, எதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு அவங்களே போதும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு வகையில் நல்லது தானே, தான் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது. பட் ஆனால் எல்லா டைமும் கிடையாது, சில நேரங்களில் மட்டும். 4th கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த 4th கேட்டகரியில் வந்துட்டு இந்த 3மே மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலர் அட்டாச்மெண்ட் ஏரியில் வந்துட்டு எதுவுமே வராது. லைக் வந்துட்டு அவங்க வந்து சம்டைம்ஸ் ஆங்ஸியஸாகவும் இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவாய்டண்ட்டாகவும் இருப்பாங்க, சம்டைம்ஸ் செக்யூர்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பேசிக்கலி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படி இருந்துடுறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட் பீப்புளால் வந்துட்டு லவ்வும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான், செக்யூரிட்டி அட்டாச்மெண்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஆல்வேஸ் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை லவ் பண்ணுறவங்களும் சரி, இல்லாட்டா வந்துட்டு இது பண்ணுறவங்களும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே, யோசிச்சுக்கோங்க, இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அண்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்களும் என்ன வராங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ நான் சொல்லிட்டேன் அட்டாச்மெண்ட்னா என்ன, லவ்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அட்டாச்மெண்ட்னா இதுன்னு பார்த்துட்டோம். பட் அட்டாச்மெண்ட்லேயே வந்துட்டு சில கீ ஃபியூச்சர்ஸாக சொல்கிறாங்க. ஸோ அந்த கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, த நீட் ஃபார் ப்ராக்சிமிட்டி. அதாவது இந்த அட்டாச்மெண்ட் உள்ள பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்வேஸ் ஒரு க்ளோஸ்னஸை வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட பார்ட்னரோ இல்லை அவங்க பிலாவ்டு ஒன்னோ இல்லை சம்மன் அவங்களுக்கு வந்து கேர் கொடுக்குற ஒருத்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருனாலும் இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு க்ளோஸ்னஸ் வந்துட்டு எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. லைக் வந்துட்டு எப்போவுமே க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. ஸோ வந்துட்டு அந்த பர்சன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் ஆஃப் லாஸ் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஐயோ போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதே, ஸோ வந்துட்டு இன்னுமே நடக்காதே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே இருப்பாங்க. ஸோ இந்த பீப்புள் வந்துட்டு அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டியில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி. ஸோ இந்த டிபெண்டன்சி கேட்டகரி எப்படி இருக்குன்னா, இந்த பீப்புள் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா, பர்டிகுலர் பீப்புளை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க இல்லாமல் வாழவே முடியாது, அவங்க தான் மொத்த உலகமுமே எனக்கு, அவங்க இல்லாமல் என்னால் வந்துட்டு ஒரு அணு கூட அசையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். ஸோ அவங்க எல்லாமே என்ன ஆகும், என்னால் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது, என்னால் லைஃப்பில் வாழ முடியாது, எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு செக்யூரிட்டி வேணும், எனக்கு அவங்க கேர் வேணும், எனக்கு அவங்க லவ் வேணும், எனக்கு எப்பவுமே க்ளோஸாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இண்டிபெண்டாக யோசிக்க மாட்டாங்க, ஆல்வேஸ் டிபெண்டன்சி. பட் காதலை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் இண்டிபெண்டாகவும் செல்ஃப் க்ரோத் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா. ஸோ அதுதான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த டிபெண்டன்சி. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ். ஆல்ரெடி சொன்ன அதே தான், விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம், அவங்க காட்டுற பாசமோ கேரோ வந்துட்டு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய பயம், இல்லை அந்த கேரோ பாசமோ மித்தவங்களுக்கு காட்டினா இவங்களுக்கு இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பயம். ஸோ இந்த பயமே என்ன பண்ணுதுன்னா அவங்கள மொத்தமாக வந்துட்டு அழிச்சிருது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நானுமே இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துட்டு வாழ்ந்து கிராஸ் பண்ணி வந்த ஒரு ஆள் தான். ஸோ நம்மள பல பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். நம்ம கிட்ட பேசாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், ஒருவேளை அவங்க கிட்ட மட்டும் பேசுகிறாங்களே, நம்ம கிட்ட ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட நம்ம வாழ்ந்துருப்போம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஃபியர் ஆஃப் லாஸ் கேட்டகரி கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சைக்காலஜி. ஸோ இந்த 4 தான் வந்துட்டு மெயின் கீ ஃபீச்சர்ஸ் தான் நம்ம அட்டாச்மெண்ட் தியரியில் பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி லவ் அண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு சில டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குங்க. அதாவது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லவ் பேஸ் பண்ணாலே சொன்ன மாதிரி வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜென்யூன் கேர், ஒரு அழகான எமோஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மல்டிஃபேசட் எமோஷன். ஸோ லவ்வை பொறுத்த வரைக்கும் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும், மியூச்சுவலாக க்ரோ ஆகணும் ஆசைப்படுவோம். அப்புறம் வந்துட்டு எல்லாமே மியூச்சுவலாக இருக்கும், மியூச்சுவல் கேரிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாமே மியூச்சுவலாக இருக்கும். பட் ஆனால் அட்டாச்மெண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே என்ன எதிர்பார்ப்போம், ஒரு சேஃப்டி எதிர்பார்ப்போம், ஒரு செக்யூரிட்டி எதிர்பார்ப்போம், அவங்க கிட்ட இருந்து ஒரு கேர் அண்ட் லவ் எதிர்பார்ப்போம். பட் எப்போனா உன்னோட நீடு முடிகிற வரைக்கும் தான். ஸோ ஒன்ஸ் உங்கள் நீடு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த பர்சனை துச்சமாக கூட தூக்கிப்பட மாட்டீங்க அப்படின்றதுல ஒரு அஷூரன்ஸும் இங்கே கிடையாது. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூச்சுவல் க்ரோத் அண்ட் கேரில் வந்துட்டு லவ் ஃபோக்கஸ் பண்ணும். நம்ம அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்கள விட்டு லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய இருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ், லவ் இண்டிபெண்டான விஷயம். பட் அட்டாச்மெண்ட் இருக்கவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, டிபெண்டன்ஸாக இருப்பாங்க. தன்னோட பார்ட்னரோ ஃப்ரெண்டோ தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல்னாலும் போவாங்க அட்டாச்மெண்ட் பீப்புள். ஸோ 4th விஷயம் பார்த்தீங்கன்னா லாங்கிவிட்டி வந்து லவ்வில் அதிக வருஷம் வாழும், பட் அட்டாச்மெண்ட்டில் நீட் இருக்க வரைக்கும் தான் வாழும், அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ இவ்வளோ தாங்க இந்த அட்டாச்மெண்ட் வெர்சஸ் லவ். பட் ஆனால் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பல சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, உங்களுக்காகவே ஒரு செல்ஃப் அவேர்னஸை நீங்களே வந்துட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு நான் சொன்ன இது எல்லாமே ஒத்து போகுதுன்னா 100% ஷோர் நீங்களும் வந்துட்டு அட்டாச்மெண்ட் தான் பண்ணுறீங்க, லவ் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே கோவமோ இல்லை வந்துட்டு உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு கோவமோ இல்லாட்டினா வந்து வருத்தமோ ஏற்படப்போ தயவு செய்து கம்யூனிகேட் பண்ணுங்கள், ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், டேரெக்டாக போய் பேசுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாட் மூலமாகவோ இது மூலமாக பேசாதீங்க. ஒன்று ஃபோன் கால் பேசுங்க, இல்லைனா ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. பிகாஸ் நம்ம சாட்டில் பண்ணுற எல்லாம் வந்துட்டு எமோஷனலி கன்வே ஆகாது அப்படின்றது சைக்காலஜி சொல்லுது, நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் இண்டிபெண்டன்ஸ். அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் இண்டிபெண்ட்டாக ஆகுங்க. என்னைக்கு செல்ஃப் இண்டிபெண்ட்டாக ஆகி நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி இந்த அட்டாச்மெண்ட் குறையும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் செக்யூரிட்டியாக தேடிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி வந்துட்டு வெளியே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளேயே வந்துட்டு செல்ஃப் செக்யூரிட்டியோ சூத்திங் மைண்டோ தேடிக்கோங்க. ஸோ உங்களை ஃபஸ்ட்டு காமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்துட்டு மித்தவங்களை லவ் பண்ண முடியும், உங்களை பார்ட்னரையும் காமாக வச்சுக்க முடியும். கடைசி பார்த்தீங்கன்னா தெரப்பி. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேப்பா, எனக்கு ஒரு வழியே கிடையாது அப்படின்னா பெட்டர் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து போங்க தெரப்பிக்கு. அப்படிலாம் சைக்காட்டிஸ்ட் பார்த்து போங்க. அவங்க உங்களை க்யூர் பண்ணுவாங்க. பிகாஸ் இது எல்லாமே மென்டல் ஹெல்த் இல்னஸ் தாங்க. எதுவுமே வந்துட்டு நானும் உங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் இது மொத்தமாக அழைச்சிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெரப்பி எடுத்துக்கோங்க. தெரப்பி எடுக்கிற எல்லாருமே வந்துட்டு பைத்தியமோ மென்டலோ கிடையாது. ஒரு நல்ல மைண்டு கிடைக்கிறதுக்காகவோ ஒரு காமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவும் தெரப்பி எடுக்கிறோம். ஸோ இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால சொல்கிறேன், தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டையோ சைக்காட்டிஸ்டையோ கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி தெரப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் ஆஃப் த டுடே எபிசோட் வந்தாச்சு. இந்த 4 கொஷினை கேட்டுக்கோங்க உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த 4 கொஷினுக்கு உங்ககிட்ட எஸ்ன்னு ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்கீங்க, லவ் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, பார்ட்னர் கிட்ட இல்லாத போது உங்களுக்கு பதட்டமோ இல்லை ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டான ஃபீல் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் தான் இருக்குது. செகண்ட் என்னென்னா, உங்களால் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புன்ற விஷயத்துக்கு இதுக்கு வரீங்கன்னா உங்களோட லோன்லினஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் முன்னால் லவ் பண்ணுறதுக்காக இருந்தால் ரீபவுண்டுக்காக வரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பர்சன் ஜஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லவ் கிடையாது, அட்டாச்மெண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீடெல்லாம் சப்ரெஸ் பண்ணிவிட்டு மித்த பர்சனோட நீடை வந்துட்டு ஹையில் வைக்கிறீங்களா, அதாவது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் அட்டாச்மெண்ட் தான், அதுக்கு பேர் லவ் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அவங்ககிட்ட வந்து கான்ஸ்டண்ட்டாக கால் வரணும், மெசேஜ் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அப்படி இருந்தால் கூட அதுவும் லவ் கிடையாது. ஐ எம் ஸோ சாரி ஃபார் சேயிங் திஸ், பட் அதுவும் அட்டாச்மெண்ட் தான். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க லவ் விசஸ் அட்டாச்மெண்ட். இது எல்லாமே புரிஞ்சால் போதும், கண்டிப்பாக லவ் எது அட்டாச்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு நம்மளே லைஃப்க்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து நம்ம நல்லபடியாக பண்ணுவோம். காதல் ரொம்ப அழகானதுங்க. ஸோ வந்துட்டு அட்டாச்மெண்ட்னால வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உங்கள் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே செல்ஃப் லவ் பண்ணுங்கள், செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருங்க, உங்களை நீங்களே வந்துட்டு க்ரோ அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர் தேடி சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே அதுக்கான நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்துட்டு உடனே போய் எதிரி விழுந்துடாதீங்க. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி எபிசோடோட டாபிக் இவ்வளவு தான். நெக்ஸ்ட் டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப், ஐ அம் யுவர் ஆதித்யா. டேக் கேர், பை பை.